Hi, hello everyone. Welcome to our channel. This is Soumya from Book Feast. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா டாக்டர் அறிஞர் அண்ணாதுரையுடைய கான்வகேஷன் அட்ரஸ். கான்வகேஷன் அப்படின்னா சந்திப்பு, கான்வகேஷன் அட்ரஸ் அப்படின்னா சந்திப்பு முகவரி. இந்த ப்ரோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெமோக்ரஸி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். டெமோக்ரஸி அப்படின்றது எது கூடலாம் டீல் பண்ணும் அப்படின்னு பார்த்தா பீப்புள், ரைட்ஸ், மெஜாரிட்டி, ஓட்டிங், individualism, politics. Introduction. What goes around comes around. இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆக்டிவிட்டியுமே இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தோட டெவலப்மெண்ட்காக தான். அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம், எஜுகேஷனாக இருக்கலாம், ஹெல்த் கேராக இருக்கலாம், இல்லை நிறைய டிமாண்ட்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸாக இருக்கலாம். ஒரு ரிசோர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமா, மொபைலைஸ்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பட் அதை நம்மளால் மூவ் பண்ண முடியும். தானாக அது மூவ் ஆகாது, நம்மளால் மூவ் பண்ண முடியும், ஹியூமன் எஃபர்ட்ஸால் மூவ் பண்ண முடியும். சரி, இந்த ஹியூமன் எஃபர்ட்ஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா சொசைட்டியோட டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ்லேருந்து வந்துச்சு. இன்றைக்கி நம்ம ஃப்ரீடம், டெவலப்மெண்ட்டு சொல்லி நிறைய விஷயத்தை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லா விஷயமும் எதனால், யாரால் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நம்மளை ரூல் பண்ண ஹீரோஸால் தான். ஸோ அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் இப்போ நம்ம ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு வரோம். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் டெவலப்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த டெவலப்மெண்ட்காக கான்ட்ரிபியூட் பண்ணி திருப்பி அதை கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய ப்ரைமரி டியூட்டி. இப்போல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட் படித்து முடித்து ஒரு நல்ல வேலையில், ஒரு நல்ல கெரியரில் செட் ஆகுறாங்களோ, அந்த கெரியரில் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க லைஃபோட ஒரு எலமெண்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த சொசைட்டிக்காக ஒரு சர்வீஸ் செய்யணும். ஸோ இது அவங்களுடைய மோட்டிவேஷனாக இருக்கணும். இது ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடாது. இந்த சொசைட்டி தான் ஒவ்வொரு குழந்தையும் தூக்கி வளர்த்து ஒரு கிராஜுவேட்டாக ஆக்கி அவங்களுக்கு ஒரு விங்ஸை கொடுத்து ப்ளூம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா கிராஜுவேஷன் இஸ் தி ஆப்ட் டைம் டு கிவ் பேக் டு த சொசைட்டி த கெயின்ஸ் வி ஹேவ் obtained. நம்ம ஒன்ஸ் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் நம்மளை கிராஜுவேட் ஆகிருக்க இந்த சொசைட்டிக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய பேசிக் டியூட்டி. நவம்பர் 18, 1967 அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கான்வகேஷன் ஒகேஷன் நடந்திருக்கு. இந்த கான்வகேஷன் ஒகேஷனுக்கு யார் போயிருக்கா அப்படின்னு பார்த்தா டாக்டர் அறிஞர் அண்ணாதுரை. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. இது ஒரு ஃபேமஸ் அட்ரஸாக இருக்குது. ஸோ இந்த ஃபேமஸ் அட்ரஸாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸ்ட்ராக்ட், ஒரு சின்ன அங்கத்தை தான் இந்த ப்ரோஸை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறாரு. இந்த யூனிக்கான ஆனரை இன்றைக்கி இந்த இன்ஸ்டியூஷன் கொடுத்ததுக்காக ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. I stand before this August assembly. ஸோ இந்த ஆகஸ்ட் அசம்பிளிக்கு முன்னாடி இன்றைக்கி நான் நிற்கிறேன். எதுக்காக நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தா கான்வகேஷன் அட்ரஸை டெலிவர் பண்ணுறதுக்காக நிற்கிறேன். இது எனக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது, ப்ளஷர்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ஹாப்பியாக எல்லா கிராஜுவேட்ஸ், இந்த வருஷத்தோட எல்லா கிராஜுவேட்ஸுமே நான் க்ரீட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சரும் ஒரு பிரைட் ஃப்யூச்சரும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஒரு கிராஜுவேட்க்கு இதை தான் செய்யணும், இதை தான் செய்யக்கூடாதுன்னு அப்ராப்ரியேட்டாக சில டாஸ்க்கை ப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம். பட் என்னால் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு. The fact that I am conscious of my own limitation gives me a sense of relief. ஸோ இவருக்கு ஒரு ஃபேக்ட் புரியுது. என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தா இவருடைய ஓன் லிமிட்டேஷன்ஸில் இவருக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்குது. ஸோ இதனால் கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இவர் ஒரு ஒரிஜினல் தியரியோ இல்லை ஒரிஜினல் ஐடியாஸே சொல்லி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்பை கொடுத்து நான் இங்கே சொல்ல போகிறது கிடையாது அப்படின்றத சொல்கிறாரு. இன்ஸ்டெட் இதுக்கு முன்னாடி இருக்கவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும், எல்லா கார்டினல் பிரின்சிபல்ஸையும் இன்னொரு தடவை அழுத்தி ஆணித்தனமாக ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பாஸ்ட் இயர்ஸ் அவங்களுக்கு என்னென்னலாம் அட்வைஸ் கொடுத்தாங்களோ அந்த அட்வைஸை மேபி ஒரு அனோட்டேஷனோட இங்கேயும் அங்கேயும் ஒரு சின்ன சேஞ்சஸோடு சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த லேமேன்ஸோடைய பாயிண்ட்ஸ், அவங்க என்னென்ன எக்ஸ்பர்ட் விஷயத்தெல்லாம் சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். எந்த ஃபீல்டில் அப்படின்னு பார்த்தா எஜுகேஷன் கூட கனெக்ட் ஆகி ஒரு மேன் எல்லா விஷயத்துலையுமே இது இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு சொல்லி வருத்தப்படலாம். ஸோ அப்படி வருத்தப்பட்டு எல்லா விஷயத்தையும் ஆப்போசிட்டாவோ இல்லை மற்றவங்க யோசிக்கிற தப்பாவோ யோசிக்கிறதுக்கான காமன் மேனுடைய ஏஜ் இது தான். ஸோ அதனால் எந்த மேனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவையும் பார்த்து இந்த மேன் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்காங்க அப்படின்றத இவர் சொல்லவே மாட்டாராம். சிஸ்டம்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, அதோடைய தாட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிலாசபியா, பாலிட்டிக்ஸா, எத்திக்ஸா, எக்கனாமிக்ஸா அப்படின்றதான் இருக்குமா. அது சர்டன்லி மீன் ஃபார் ஹிம். இது சர்டனாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மீனிங் திங்காக தான் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நாலேஜோடைய களஞ்சியமாக இருக்குது, அறிவின் களஞ்சியமாக இருக்குது. அந்த நர்சிங் கிரவுண்ட் ஃபார் தி எமிசரிஸ். ஸோ எமிசரிஸ் அப்படின்னா என்னென்னா மெசேஜர். ஸோ ஒரு தாட், ஒரு விஷயத்தை இங்கேருந்து அங்கே சொல்கிறதுக்கோ இல்லை நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கோ தூதுவனாக இருக்கக்கூடியதும் யூனிவர்சிட்டிஸ் தானா. ஒருத்தவங்களோட லைஃப்பில் விஸ்டம், சர்வீஸ் இது ரெண்டும் தான் ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது.
இப்படியாப்பட்ட விஸ்டம் அண்ட் நாலேஜ் வந்து டே டு டே வந்து வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து எப்படி டே டு டே வந்து ரொம்ப எக்யூப்டாக ஆகி அவங்க சொசைட்டியை வந்து பெட்டர்மெண்ட் பிளேஸ்க்கு கொண்டு வரதுக்காக டாஸ்க் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம மொனார்ச்சி, ஆட்டோக்ரேசி அப்படின்னா வந்து ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் பை ஒன்ஸ் பர்சன் வித் அப்சல்யூட் பவர். ஒரு பர்சன் தான் அவங்க சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறது. மொனார்ச்சி அப்படின்னா வந்து கிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவிர்த்து அதுக்கு பதிலாக டெமோக்ரஸியை கொண்டு வந்தோம். ஸோ டெமோக்ரஸினா ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள், ஃபார் தி பீப்புள் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுதான் வந்து ஒருத்தவங்களை விஸ்டம் அண்ட் நாலேஜ் வளர்ந்ததுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அப்படின்றத சொல்கிறாரு. ஓல்டன் டேஸ்லலாம் வந்து மொனார்ச்சியல் இல்லை ஃபெடுவல் டேஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அரசர்கள் ஆண்டப்போ இல்லை ஒரு சுப்பீரியரான ஒரு ஃபேமிலி வந்து ரூல் பண்ணப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்காலர்ஸை வந்து யூனிவர்சிட்டியில் ட்ரைன் பண்ணாங்க. ரொம்ப ஸ்காலராக, போயட்ஸாக வந்து ட்ரைன் பண்ணாங்க. பட் அவங்க ட்ரைன் பண்ணது எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அந்த அரசவையில் இருக்கிறதுக்கோ இல்லை அந்த அரசவையில் இருக்கக்கூடிய மக்களுடைய நாலேஜை வளர்க்குறதுக்கோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய நோபல் பர்சனுக்கு வந்து ஒரு விஸ்டமை சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அந்த மேன்ஷன் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கோ தான் செஞ்சாங்களே தவிர அந்த பர்சனுடைய நாலேஜை வந்து ஒரு ஜென்ரலைஸ்ட் ஆகல, ஒரு மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்து கொண்டு வரலை. Those were days when numbers did not count nor were eminent scholars asked to face the problems confronting the masses. ஸோ அந்த நாளில் வந்து இவ்வளோ ஸ்காலர்ஸ் இருந்தாங்க, இவ்வளோ படிச்சிருக்காங்க, இத்தனை பேர் இந்த வருஷத்தில் வெளியே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பர் கவுண்டிங்கும் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்காலரை வந்து இன்னொரு ஸ்காலர் கூட வந்து போட்டியிட்டு யார் வந்து ரொம்ப டேலண்ட்டாக இருக்கா அப்படின்றத வந்து கெஸ் பண்ணவும் விரும்பலை. ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய ரூலர்ஸ் தான் வந்து எப்பயுமே டாப்பர்ஸாக இருந்தாங்க. நார்மல் பீப்புள் என்ன தான் ஸ்காலர்லி பர்சனாக இருந்தாலும் அவங்களுடைய பிளேஸில் தான் வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அப்போ படித்த இந்த ஸ்காலர்ஸாக இருந்தாலும் சரி, போயட்ஸாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு ஸ்பியரை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் இவங்க இருப்பாங்க. இவங்களோட நாலேஜ் வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகாது. ஃபார் ஃப்ரம் தி டின், ஏதோ ஒரு இடத்துல ஒரு டின்னர் தான் இருந்திருந்தாங்க. இவங்களோட நாய்ஸ் வந்து ஒரு காமன் மேனுடைய நாய்ஸ் எப்படி கேட்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ போயட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நல்ல ஒரு ஃபிலாசபிக்கல் போயட்ரியை வந்து எழுதுகிறாங்க. இந்த போயட்ரி வந்து எப்படி எதன் கூட கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா காஸ்ட்லி ஃபேப்ரிக். ஸோ இந்த காஸ்ட்லி ஃபேப்ரிக்கை வந்து செய்கிற பர்சன் வந்து அதை உடுத்த போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஒரு பெரிய ஒரு ராயல் ப்ரிவிலேஜ்டு பர்சன் தான் வந்து அதை வாங்கி யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி இந்த போயட்ஸோடைய ஒரு ஃபிலாசபிக்கல் போம்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த ஃபேப்ரிக் மாதிரி தான் இருக்குது. யாரோ ஒரு பர்சனுக்கு தான் போய் அந்த ப்ரிவிலேஜ் சேரதே தவிர எழுதக்கூடிய அந்த போயட்கோ இல்லை அந்த ஸ்காலருக்கோ வந்து சேரலை. ரோல் ஆஃப் யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கிளாய்ஸ்டடாக இல்லை. அதாவது மூடப்பட்ட இந்த பர்சனுக்கு மட்டும்தான் இவ்வளோ நாலேஜ் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. கன்ஃபைன்டாக இல்லை. பாஸில் இருந்த மாதிரி கிளாய்ஸ்டாக கன்ஃபைன்டாக இப்போ கிடையாது. இன்ஸ்டெட் இது ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ரொம்ப என்லார்ஜ், ரொம்ப விரிவடைஞ்சிருக்கு. அந்த விரிவடைஞ்சது வந்து ஃபண்டமெண்டல்ஸை பற்றி சொல்லலை, பட் டொமைன்ஸை வச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, டேக்கன் இன் டு தி அக்கௌண்ட் ஆஃப் காமன்னஸ், ஒரு காமன்னஸாக தான் பார்க்கணும். பட் ட்ரிம் அண்ட் ட்ரைன், அது வந்து ரொம்ப ட்ரிம்மாக தான் இருக்கணும், ட்ரைனியாக தான் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே வந்து அந்த யூனிவர்சிட்டி அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைடு இருக்கணும். அவங்கள வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து லீட் பண்ணிட்டு போகணும். ஸோ ஒரு பர்சனை வந்து உனக்காக ஒரு சிட்டிசனாக உன்னோட டியூட்டியை வந்து செய், ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்க்கு நீ செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஹோப்பை வந்து கொடுக்கணுமா, அந்த பர்சனுக்கு வந்து பேஷன்ஸ் எப்படி இருக்குது, ரெஸ்பெக்ட் எப்படி இருக்குன்றதை சொல்லிக் கொடுக்கணும், ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடென்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கணும், அந்த பர்சன் மேலே வந்து நம்பிக்கை வைக்க சொல்லணும், கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து செய்யணும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து தன்னுடைய சோல்ஸில் எடுத்து வச்சு செய்யக்கூடிய திறமை நம்மக்கிட்ட இருக்குது, நம்மக்கிட்ட அது இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வரணுமா. அதுக்கப்புறம் தான் அந்த பர்சனை வந்து சொசைட்டிக்காகவோ இல்லை வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்காகவோ ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லணும். இன்றைய சமுதாயத்தில் வந்து காமனாக இருக்கக்கூடிய ஒரு மேனுக்கே வந்து ஒரு பொட்டென்ஷியலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரூலராகவோ இல்லை அவனுடைய டியூட்டியை செய்கிறதுக்கோ இன்றைக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு ஒர்க்கை செய்கிறதுக்கோ வந்து ஒரு காமன் மேனுக்கே வந்து ஒரு நாலேஜ் இருக்குது. பை பர்த் ஆரிஜின்லேருந்தே இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா, ஈச் அண்ட் எவ்ரி மேன் ஹேஸ் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி. ஒவ்வொரு மேனுக்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு மேனுமே வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் நல்லா இருக்காங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸில் நிறைய போய் படிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் காமனாக பார்க்கறதுனால எஜுகேஷன் சிஸ்டம் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறதுனால ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து ரூலர் ஆகிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குது, ஒரு பொட்டென்ஷியலிட்டியும் இருக்குது. ஸோ இன்றைக்கி யூனிவர்சிட்டி வந்து என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் பார்த்துட்டு வருது அப்படின்னு பார்த்தா, ஒரு நார்மல் இண்டிவிஜுவல் மேனை வந்து டெமோக்ரஸியை ஃப்ரூட்ஃபுல்லாகவும் ரொம்ப எஃபெக்டிவாகவும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்குது. இப்போ டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனுடைய ஸ்பீச் பற்றி பேசுகிறாங்க. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் யார் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடெண்ட். இவர் ஒரு யூனிவர்சிட்டியில் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி வந்து 2-3 பாயிண்ட்ஸ் இங்கே பேசுகிறாங்க. ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா நார்மல் கவர்மெண்ட்டை விட டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்க்கு வந்து நிறைய குவாலிட்டிஸ் இருக்கணுமா. ஸோ இந்த குவாலிட்டிஸ் வந்து எங்கேருந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தா,
ஒரு ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸியை எங்கேருந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தா அது யூனிவர்சிட்டிஸால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ இன்னொருத்தவங்க சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கோ, நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கோ, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ வந்து ஒரு மெயின் பாயிண்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா யூனிவர்சிட்டியில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுமா. இந்த யூனிவர்சிட்டி தான் வந்து ஒரு கான்வர்சேஷனையோ இல்லை வந்து ஒரு டிஸ்கஷனையோ இல்லை ஒரு டிபேட்டிங் சென்ஸையோ வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கிறது, ஒரு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணி டெவலப் பண்ண வைக்கிறது வந்து யூனிவர்சிட்டி தான். ஸோ யூனிவர்சிட்டிஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும், என்ன விஷயத்தை ரீகால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் தி பாஸ்ட். நம்ம பாஸ்ட்டில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தா த பெரில்ஸ் அண்ட் பாசிபிலிட்டிஸ், த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் தி ப்ரெசென்ட். இப்போ ப்ரெசென்ட்டில் வந்து என்னென்ன பாசிபிலிட்டியெல்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். Graduates of the year, I wish you all a prosperous future. உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு ஃப்யூச்சரை வந்து நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த இயரோட கிராஜுவேட்ஸ் நீங்கள் தான். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் கிராஜுவேட் ஆனாலும் சரி, கிராஜுவேட் ஆகலைனாலும் சரி, அதுக்கான மெயின் ஒரு அக்யூரன்ஸ் என்ன, ஒரு மெயினான ஒரு விஷயம் என்ன, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை, டீசென்ட் லிவிங். ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக என்ன இருக்கணும், எல்லா ஹியூமன் ஆக்டிவிட்டியோட ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷனாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு விஷயத்த சொல்கிறாராம். அந்த விஷயத்தை வந்து யாராலையும் வந்து இக்னோர் பண்ண முடியாது, பட் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டைம் எடுக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தா சோல் ஆப்ஜெக்டிவ். இந்த சோல் ஆப்ஜெக்டிவ் தான் வந்து எல்லாத்த விட ரொம்ப ஹையராகவும் நோபலாகவும் ஒரு பர்சனை வந்து காமிக்கக்கூடியது. இண்டிவிஜுவல் மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. ஸோ ஒரு பர்சனோட இண்டிவிஜுவல் அட்வான்ஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த பர்சனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு பர்சன் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து ரொம்ப டெப்த்தாக வந்து கவனிக்கணும். நம்ம இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேட்டகிரி, அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து நம்ம இன்டெப்டட் ஆகிடக்கூடாது. அந்த டீப்லி இன்டெப்டட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து யோசிக்க முடியாது. ஸோ நம்ம எப்பயுமே வந்து ப்ராட் மைண்டடாக தான் இருக்கணும். ஸோ ஒரு இன்ஸ்டியூஷனை மெயின்டைன் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க. ஒரு ஹையர் எஜுகேஷனான இன்ஸ்டியூஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்படும். ஸோ இந்த ரெவென்யூலாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் கிட்டேருந்து. அதுக்கப்புறம் வந்து ரெவென்யூஸ், அதாவது குட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ரெவென்யூஸ் வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்கன்னா டில்லர்ஸ் கிட்ட, டாய்லெட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டில்லர்ஸ், டாய்லெட்ஸ் இந்த மாதிரி காமன் பீப்புளுக்குலாம் வந்து இந்த எஜுகேஷனாக என்ன அப்படின்றதும் தெரியாது, இந்த எஜுகேஷனுக்கான ஒரு ப்ரிவிலேஜும் இருக்காது. பட் இந்த மென்னெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி லைனுக்கு வெளியே வந்து இந்த அமௌண்ட்டை வந்து டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃப் கிடைக்கணும், நல்லா எஜுகேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். கிராஜுவேட்ஸ் மே ஆஸ்க் யூ how are you going to repay. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து இவங்க உங்களுக்கு செஞ்சுருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராஜுவேட்ஸாக உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இதுக்கெல்லாம் வந்து நன்றி கடனாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? வாட் இஸ் டு பி யோர் கான்ட்ரிபியூஷன் டு தி சொசைட்டி செஸ்ட் ஆன் விச் யூ ஹேவ் ட்ரான் ஸோ லார்ஜ்லி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ப்ராட் சர்க்கிளில் உங்கள் சொசைட்டிக்காக என்ன மாதிரியான ஒரு கான்ட்ரிபியூஷன் நீங்கள் செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்து இந்த சொசைட்டியை வந்து ரொம்ப ரிச்சாக மாற்றாத வரைக்கும் உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து என்ன தான் பார்ப்பாங்க அப்படின்னா எம்டி காஃபர் அப்படின்னா வேல்யூபிளான திங்ஸ் எல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த காஃபர் வந்து எப்பயுமே வந்து எம்டியாக மட்டும்தான் இருக்குமா. ஒரு பர்சனோட சுப்பீரியர் எஜுகேஷன் வந்து சொசைட்டி மேலே அந்த பர்சனுக்கு இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகுமா. ஸோ இந்த அதிகப்படுத்துகிற விஷயம் வந்து காசு சம்மந்தமானது மட்டும் கிடையாது, பட் ஒரு சர்வீஸ் சம்மந்தமானது. ஒரு சொசைட்டி வந்து ஒரு பர்சனுக்கு எஜுகேஷன் கொடுத்துருக்குன்னா இன்டர்ன் அந்த சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக வந்து எதிர்பார்க்குமா. என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தா பிரிங்கிங் லைட் இன்டு டார்க் alleys, shining into dingy places, solace into the afflicted, hope onto the despondent and a new life onto everyone. ஸோ ஒரு இருட்டில் வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து வெளிச்சமே போகாத ஒரு இடத்துக்கு சூரிய ஒளியை கொண்டு போகிறதுக்கோ, ஸோ இதெல்லாம் வந்து லிட்ரேக்கலாக சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கு, ஒருத்தவங்களோட லைஃப்பை வந்து இன்னும் பெட்டர்மெண்ட்டாக ஆக்கிறதுக்காக இந்த சொசைட்டி வந்து எதிர்பார்க்குது. ஸோ சொசைட்டி வந்து நமக்கு ஒரு சுப்பீரியர் எஜுகேஷன் கொடுத்தா இன்டர்ன் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு லைட்டிங் லேம்பாக இருக்கணும் அப்படின்றத சொசைட்டி வந்து எதிர்பார்க்குதான். Unless service is the outcome, the sermons become sweet nothings. ஸோ ஒரு பர்சனோட சர்வீஸ் வந்து வெளியே வர வரைக்கும் எந்த சர்மனாக இருந்தாலும் அது வந்து வேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு பர்சனோடைய லைன்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணுறாங்க. ஜெஃபர்சன் அப்படின்றவரோட லைன்ஸ், we must dream of an aristocracy of achievement arising out of a democracy of opportunity. ஸோ அரிஸ்டோக்ரஸி அப்படின்னா வந்து ஒரு சர்டன் பீப்புள் வந்து இவங்க தான் வந்து சுப்பீரியராக இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பீப்புள், we must dream of an aristocracy of achievements. ஸோ இந்த அரிஸ்டோக்ரஸியோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து எங்கேயும் வரணுமா, டெமோக்ரஸிலையும் வந்து வரணுமா. டெமோக்ரஸியில் வரதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கொடுக்கணும்.
எப்போல்லாம் வந்து ஒரு ஹெல்ப் அப்படின்றது வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் கார்ப்பரேஷன் இஸ் தி சுப்ரீம் டாஸ்க் ஆஃப் சர்விங். கார்ப்பரேஷனை தான் வந்து நம்ம ஒரு சுப்ரீம் டாஸ்க், நான் இங்கே தான் சர்வ் பண்ணணும், இங்கே என்னோட உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கணுமா. அந்த கார்ப்பரேஷன் சொசைட்டி இதெல்லாமே வந்து செகண்ட் ஆப்ஷனாக வைக்கக்கூடாது. சொசைட்டிக்கு வந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா நம்ம முன் வந்து செய்யணுமா. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொசைட்டியில் ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு தேவை இருக்குது அப்படின்னும் போது சும்மா விங்க் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு இது என்ன ஈஸி அப்படின்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் வந்து தெரியாமல் அன்அவேராக இருக்கக்கூடாது. என்விரான்மெண்ட்டை வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்றத யோசிக்கணுமே தவிர அதை ஒத்தி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகக்கூடாது. ஏன் அப்படின்னா மேபி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து நம்ம இப்படியாப்பட்ட விஷயங்களை கண்டுக்காமல் இருந்தாலோ இல்லை இப்படி கேலியும் கிண்டலும் செஞ்சுட்டு இருந்தாலோ நம்ம ஹோப் வந்து டிம் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்மளோட டிட்டர்மினேஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. எந்த விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பார்க்காம கண்டுக்காமல் போனோமோ அந்த விஷயமே வந்து ஒரு அன்பிளசன்ட் திங்காக ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளை மீட் பண்ணுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்கான். ஸோ தன்னோட தேவையை மட்டும் பார்த்துக்கக்கூடிய பர்சன் வந்து அதிகமாகி போக பேஷண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து டிக்ரைப் பண்ணுற சான்ஸும் வந்து இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து எப்படி தான் இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருக்குமா. ஸோ நம்ம சொசைட்டியில் வந்து நார்மலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா நிறைய நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன தான் ஒரு கஷ்டமான ஒரு பாதையை சூஸ் பண்ணாலும் நிறைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள்னால ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ஒரு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்தை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சொசைட்டிக்காக நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்த செய்யணும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு கஷ்டமான ஒரு பாத்தாக இருந்தாலும் சரி, ஈஸியான ஒரு பாத்தாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக சொசைட்டிக்காக வந்து முன் வந்து செஞ்ச மென் விமென் எல்லாமே வந்து அவங்க சர்வீஸோட ஸ்பிரிட்டாக தான் இருக்காங்க. லைஃப் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹியூமனிட்டியில் வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பர்சனாக இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் நல்லா தான் இருக்குது. ஸோ புறநானூறில் 182 புறநானூறில் பேசப்பட்ட மாதிரியே நம்ம தமிழன்ஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா have been holding aloft this ideal for more than 2000 years. ஸோ more than 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரியான ஒரு ஐடியலாக தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியில் ஒரு லிகாசியில் இருந்து நம்ம இன்ஹெரிட் ஆகிருக்கோம். ஸோ இந்த விஷயம் சொசைட்டிக்காக உழைக்கிறது suited to overcome even the environment and serve society to the best of your ability. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிச் லிகாசியில் இன்ஹெரிட் ஆகி நம்ம சொசைட்டியை வந்து நம்ம டேலண்ட்டை வச்சு என்விரான்மெண்ட்டையும் சொசைட்டியும் சர்வ் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நமக்கு சூட் ஆகிற ஒரு விஷயம் தான். ஐம் கான்ஃபிடென்ட் தட் யூ ஆர் பீயிங் சென்ட் இன் டு தி வைட் வேர்ல்ட். ஒரு பெரிய விரிஞ்ச உலகத்தில் வந்து உங்களை சென்ட் பண்ண போகிறேன், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். வித் திஸ் அப்ஜெக்டிவ் யூ ஆர் பவுண்ட் டு வின், for you are adequately equipped with the spirit supplied by this great institution. ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து ஒரு அப்ஜெக்டிவ். எதுக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தா வின் பண்ணுறதுக்கான ஒரு அப்ஜெக்டிவ். இந்த கிரேட் இன்ஸ்டியூஷன் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பிரிட்ஸையும் நிறைய நாலேஜையும் வந்து எக்யூப் பண்ணியிருக்கு. மே யுவர் லைஃப் பி அ பிரைட் ஒன் அண்ட் மே இட்ஸ் லெஸ்டர் பிரைட்டன் தி என்டையர் வேர்ல்ட். உங்களோட லைஃப் வந்து ஒரு பிரைட் ஒன்னாக இருக்கட்டும். லெஸ்டர் அப்படின்னா ஷைன் ஆகக்கூடியது. ஸோ சில்வர், ஷைன் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் சில்வர் கலர். ஸோ இந்த லெஸ்டர் கலர் மாதிரியே வந்து உங்கள் லைஃப் என்டையர் லேண்டும் உங்கள் லைஃப்பும் வந்து நல்லாவே வந்து பிரைட்டன் ஆகட்டும். accept my congratulations and march onwards towards a land of smiles. ஸோ என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டு லேண்ட் ஆஃப் ஸ்மைலை நோக்கி வந்து உங்களுடைய ஜாபை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி முடியுது. Hope the video is useful for you in one or the other way. Have an optimistic life with full of success. Thank you for watching our video. Please do like, share, comment and subscribe our channel to get further more updates.